எல்லாருக்கும் ஹை, நான் உங்க இளையராஜா. வெல்கம் டு ட்ரேடிங் இன் தமிழ். பீட்டர் லிஞ்ச் எழுதின ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ஃபேமஸான புக்கோட கம்ப்ளீட் சமரிய தமிழ்ல நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த வீடியோல சாப்டர் 4 பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸோட கம்ப்ளீட் சமரிய தமிழ்ல ரெகுலரா கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த புக்ல இருந்து நான் என்ன படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்களும் இந்த புக்கை வாங்கி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நாங்க மேக் பண்ணிருக்கோம். சாப்டர் 4 பாசிங் தி மிரர் டெஸ்ட். நம்ம இன்வெஸ்ட் பண்றத பத்தி யோசிச்சோம் அப்படினாலே ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டுக்கு வர ஒரு क्वेश्चन என்ன அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மென்ட் கரெக்டானது தானா அப்படிங்கிறது தான். சோ ஆத்தரும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கம்பெனியோட பேரு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டிருக்காரு. அது என்னன்னா, ஜெனரல் எலக்ட்ரிக்ஸ் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மென்ட்டா அப்படின்னு. சோ இதை ஏன் ஆக்சுவலா அவர் சொல்றாரு அப்படின்னா, ஈவன் தோ ஒரு கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாவே இருந்தாலும் அந்த கம்பெனில நம்ம கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. சோ இந்த டெஸ்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா சொல்ல போறாரு. சோ எடுத்தோடனே போயிட்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் தேடாம முதல்ல ஃபைனான்சியல் நியூஸஸ் பாத்தீங்கன்னா படிக்க சொல்றாரு. இப்ப நம்ம ஊர்ல தமிழ் பேப்பர் இருக்கு, இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு. ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நியூஸுக்குன்னு தனியா ஒரு செக்ஷனே வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நியூஸை படிச்சு நம்மள தெரிஞ்சுக்க சொல்றாரு. அடுத்து நம்மளோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு இந்த 3 கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நம்ம கிட்ட சொந்த வீடு இருக்கா? ரெண்டாவது, நமக்கு உடனே பண தேவை அப்படிங்கிறது இருக்கா? மூணாவது, சக்சஸ்ஃபுல்லா ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்றதுக்கான கரெக்டான மைண்ட் செட்டும் குவாலிட்டியும் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கிறது. ஆக்சுவலா இந்த 3 கேள்வியை தான் இந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். உண்மை சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் நமக்கு நல்ல ஸ்டாக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளோட பர்சனல் சிச்சுவேஷன் தான் பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து டிசைட் பண்ணும். அதாவது மார்க்கெட் ரிப்போர்ட்ஸ், நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்களை விட ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நம்ம கிட்ட சொந்த வீடு இருக்கா? அந்த காலத்துல வால் ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சொந்தமா வீடு வாங்குறத பத்தி யோசிங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் அது எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான சாய்ஸா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம போன சாப்டர்ல ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது லாங் ரன்ல வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ ஒரு தப்பான கம்பெனிலயோ இல்ல ஒரு தப்பான ஒரு டைம்லயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 50 வருஷம் ஆனா கூட பெருசா நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாம போறதுக்கான நிலைமை கூட பாத்தீங்கன்னா வரலாம். அதே மாதிரி இப்ப ரியல் எஸ்டேட்ல கூட நம்ம ஒரு தப்பான லொகேஷன்ல நம்ம வீடு கட்டிட்டோம், இல்ல அந்த இடத்துல லேண்ட் வேல்யூ வந்து ரொம்ப சீப் ஆகிருச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா பாத்தீங்கன்னா இருக்காது. ஆனா அப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சின்ன பணத்துல நம்ம பண்ண போறது கிடையாது. ஓகே, இப்போ ஒரு நார்மல் இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து சொந்த வீடு அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பல நாள் கனவா இருந்திருக்கலாம். ஓகேங்களா? பல நாளுங்கிறத தாண்டி பல ஜெனரேஷனோட கனவா கூட இருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த பர்சன் வந்து பிறந்தப்போ அவங்களே வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருந்திருக்கலாம். ஓகேங்களா? சொந்த வீடுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். பல வருஷங்கள் அவங்க வந்து வாடகை வீட்டிலேயே இருந்து அதுல இருக்கிற சோ கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்து, நல்ல விஷயங்களும் இருக்கும், பட் அதுல சில கசப்பான விஷயங்களும் இருக்கும். சோ எது எப்படி இருந்தாலும் தான் பேர்ல ஒரு சொந்த வீடு அவங்க இருக்கிற இடத்துல அது ஒரு பெரிய ட்ரீம் இன்னைக்குமே நிறைய பேருக்கு. சோ அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால எதையுமே நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பண்ணிட மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அதுல நம்ம கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க தான் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல வந்து அவங்க ஒரு பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிருப்பாங்க. காலப்போக்குல அந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு தப்பான இடத்துல வீட்டை கட்டிட்டேன், நான் ஒரு தப்பான இடத்துல நிலத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு மக்கள் சொல்றத நம்ம எப்பயாவது தான் பாத்தீங்கன்னா கேட்போம், இல்லைன்னா கேட்டிருக்க கூட மாட்டோம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தையை நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். நான் வந்து ஒரு தப்பான ஸ்டாக்கை வாங்கிட்டேன், எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல லாஸ் ஆகிருச்சு அப்படிங்கறத. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சொந்தமா வீடு வாங்கிட்டு உடனே பாத்தீங்கன்னா செல் பண்ணி அவங்க லாஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். ஆனா இதே மாதிரி ஸ்டாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நடக்கும். ஆனா ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி மாதிரி சடனாலாம் வந்து ஃபெயில் ஆகவே ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக் இருக்கு, அந்த கம்பெனி வந்து திடீர்னு திவால் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே இல்லாம பாத்தீங்கன்னா போயிடும். அந்த மாதிரி ஒரு வீட்டோட மதிப்பு அவ்வளவு ஈஸியெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஒண்ணுமே இல்லாம போகாது. ஏன் வந்து இந்த இடத்துல ஸ்டாக்கை விட ஒரு வீடுங்கிறது ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு பெரும்பாலான மக்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளோட சிஸ்டமா பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லிவரேஜ். இப்போ நான் பேங்க்ல போயிட்டு
எனக்கு வந்து ஒரு ஹவுசிங் லோன் குடுங்க. நான் வந்து ஒரு வீடு கட்ட போறேன் அப்டின்னா, நான் ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா, என் கையில இருந்து போடுற மாரி இருக்கும். மீதி அமௌண்ட்ட பாத்தீங்கன்னா, எனக்கு பேங்க் வந்து கடனா குடுத்துருவாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே கிடைச்சிரும் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்டின்னா, வீடுங்கிறது ஒரு அசெட். ஒருவேள நம்மளால அந்த காசு திரும்ப குடுக்க முடியல அப்டின்னா கூட, அந்த அசெட் இருக்கு பாத்தீங்களா, அதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டு, அதுல ஒரு பார்ட் ஆஃப் மனிய தான் நமக்கு லோனாவே குடுக்க போறாங்க. ஓகேங்களா? சோ நம்மளால அந்த லோன ரீபே பண்ண முடியல அப்டின்னா, அந்த வீட்ட வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த அமௌண்ட்ட வந்து எடுத்துப்பாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு 10,00,000 தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்கிட்ட ஒரு 2,00,000 தான் இருக்கு அப்படின்னா, என்னால போயிட்டு ஈஸியா பேங்க்ல வந்து ஒரு லோன் வாங்கி அந்த வீட்ட வாங்க முடியும். இப்ப இந்த இடத்துல வெறும் ரூ. 2,00,000 வச்சு நான் ரூ. 10,00,000க்கான அந்த அந்த சொத்த வந்து பாத்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்றேன். இப்ப எனக்கு இந்த வீட்ல இருந்து ஒருவேளை இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நான் அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வீடு கட்டி அத வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து எனக்கு ஒரு ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து எனக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வர மாரி தான். சோ அந்த வருமானத்துல இருந்து என்னால அந்த லோனையும் பாத்தீங்கன்னா ரீபே பண்ண முடியும். அண்ட் அந்த அசெட்டும் பாத்தீங்கன்னா என் பேர்லயே இருக்கும். இது இல்லாம சில டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு அப்படிங்கிறாரு. 2வது பிரைஸ் குறைஞ்சது அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஒரு ஹவுஸோட வேல்யூ கம்மியாச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எந்த அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ராலாம் பே பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனா ஸ்டாக் வந்து நமக்கு ஃபால் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுவுமே நம்ம வந்து த்ரூ லிவரேஜ் நம்ம வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா மார்ஜின் கால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஓகே, ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இந்த மாதிரி லிவரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு 1000 வச்சு ரூ. 10,000க்கான ஸ்டாக் வாங்குறது அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சில மார்க்கெட்ல நம்மளால பண்ண முடியும். ஆனா இது எதுவுமே வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுற வரைக்கும் நமக்கு பெரிய விஷயம் மாதிரி தோணாது. ஆனா மார்க்கெட் வந்து நமக்கு அகைன்ஸ்டா போக போக என்ன ஆகும் அப்படின்னா லாஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். ஆனா நம்ம ஸ்டார்டிங்ல பே பண்ண அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மார்ஜின் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கம்மியான அமௌண்டா தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஸ்டில் அந்த பொசிஷனை ஹோல்ட் பண்றதுக்கு இன்னும் நம்ம மணியை வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட அக்கௌண்ட்ல. அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு ரியல் எஸ்டேட்ல வராது. உங்களோட வீடு வந்து ரேட் கம்மியாயிட்டே இருக்கு, அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்க, இல்லைன்னா இமீடியட்டா உங்க வீட்டை வந்து செல் பண்ணிருங்க அப்படின்லாம் யாரும் நம்மளுக்கு வந்து கால் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம நல்லா மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே டாப் இன்வெஸ்டரான டீபோனே பிக்கன்ஸ் மாதிரி நம்மளாலையும் பாத்தீங்கன்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து மேக் பண்ண முடியும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சொந்தமா ஒரு வீடு வச்சுக்கிறதுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. இதுல இருந்து நமக்கு சில டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஃபிளேஷன்ல இருந்தும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வீடு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா பிரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஹவுஸோட வேல்யூவும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளவு மோசமான ஒரு எக்கனாமிக் கண்டிஷன் வந்தாலும் ஸ்டில் நமக்கு வாழ்றதுக்கு சேஃபா நம்ம செக்யூரா இருக்கிறதுக்கு ஒரு இடத்த அந்த வீடு அப்படிங்கிறது கொடுக்கும். ஒருவேளை நம்ம அந்த வீட்டை வித்துட்டோம் அப்படின்னா கூட அதை விட இன்னும் பெட்டரான சூப்பரான ஒரு வீடு வாங்குறதுக்கு அதே காசை நம்மளால பயன்படுத்திக்க முடியும். சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அவங்களுக்குன்னு இருக்கிற மாதிரி அளவான சின்ன வீடை தான் பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஹவுஸ், அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வீடு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்றாங்க அப்படிங்கிறாரு ஆர்த்தர். இப்போ ஒரு பெரிய வீடு இருக்கு, அவங்களுக்கும் அவங்க பசங்களுக்கும் வந்து அந்த இடம் போதுமானதா இருக்கு. பசங்களும் இப்ப பெருசாகி வளர்ந்துடுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகுது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இப்ப அந்த பெரிய வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த வீட்டை வித்துட்டு அதுல இருந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டுக்கு போயிடுறாங்க. இது எல்லாமே வந்து அமெரிக்கன் கல்ச்சர்ல அந்த காலத்துல ஃபாலோ பண்ணதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆர்த்தர் சொல்லியிருக்காரு. பட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ரியல் எஸ்டேட்டை பாக்குறாங்க. ரியல் எஸ்டேட்டை கூட ரியல் எஸ்டேட்டா பாக்குறது இல்ல. நமக்குன்னு இருக்க பெர்மனண்டா ஒரு ஸ்பேஸ் அப்பப்ப மாற தேவையில்லை, அது சொந்தமா நமக்குன்னு ஒரு வீடு, அதுவே வந்து ஒரு தனி சந்தோஷம் தான். ஓகேங்களா? அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிட்டோம்னா அது நம்மளோட பல ஜெனரேஷனுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலான பீப்புள்ஸ் வந்து நினைக்கிறாங்க. அண்ட் சில டைம்ல இந்த ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் செல் பண்றப்ப அமெரிக்கால டாக்ஸ் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா இருக்காது அப்படிங்கிறாரு. சில எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு ஸ்டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஒரு வீட்ல நம்ம ஒரு 30ல இருந்து 40 வருஷம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா கூட ரொம்ப கம்மியான டாக்ஸ் தான் நம்ம பே பண்ணியிருப்போம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அந்த காலத்துல வால் ஸ்ட்ரீட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா சாப்பிடக்கூடிய அடிக்கடி ரிப்பேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிப்ரிசியேஷன் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்குல அதோட மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இல்ல ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், அதுல இருந்து நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல அப்படின்னா அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பெரும்பாலான மக்கள் ஸ்டாக்ஸை விட ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல பெட்டரா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா முதல் விஷயம் டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா பயத்திலயோ பதட்டத்திலயோ இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு நியூஸ்லயும் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் வேல்யூ இவ்வளவு கம்மியாகிருச்சு, எந்த பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு வேல்யூ அதிகமாகிருக்கு வீட்டோட
லேண்டோட ரேட்டு, இங்கெல்லாம் வந்து லேண்ட் வேல்யூ வந்து ரொம்ப சரிஞ்சிருச்சு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஹவுஸா இருந்தாலும் சரி, ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, ரெண்டுமே பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெட்டரான ஒரு அசெட் தான். அது மட்டும் இல்லாம பெரும்பாலான மக்கள் ஆன் அன் ஆவரேஜா ஒரு வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னா ஆவரேஜா ஒரு 7 வருஷத்துக்காவது பாத்தீங்கன்னா அதை வச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் அதை வந்து செல் பண்றாங்க அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஆனா ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. வாங்கினாங்களா பேருக்கு தான் அது ஒரு லாங் டேர்ம் அசெட், இல்ல நான் வந்து லாங் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனா குயிக்கா வந்து வாங்குறது விக்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஒரு மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 87% ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க ஸ்டாக்ஸ்ல எந்த அளவுக்கான ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு. மூணாவது, ஒரு வீடெல்லாம் அவ்வளவு ஈஸியா நம்ம நினைச்ச உடனே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால செல் பண்ணிட முடியாது. அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனா ஒரு ஸ்டாக் எல்லாம் வந்து நம்ம புரோக்கருக்கு ஒரு கால் பண்ணியோ இல்ல வந்து டக்குன்னு நம்ம சிஸ்டம்ல ஒரு கிளிக் பண்ணியோ பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா நம்மளால பண்ண முடியும். அதுக்கு நம்ம பெருசா எந்த ஒரு எஃபர்ட்டும் போடவே தேவையில்ல. இதனாலதான் இப்போ ஒரு வீடெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா நினைச்ச உடனே எல்லாம் அதை விற்க மாட்டாங்க. அதை வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம அதை விக்கிறாங்க அப்படின்னா கூட இவ்வளவு விஷயம் இருக்குங்கிறது தெரிஞ்சு அந்த டிசிஷன் கரெக்டா இல்லையா, அதை ஏன் நம்ம இப்ப பண்ணணும் அப்படிங்கலாம் தெளிவா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கான வேலையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த நினைச்ச செகண்ட்லயே எதுவுமே பாத்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஆனா ஸ்டாக்ல அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா நம்மளால அதை பண்ணிட முடியும். நாலாவது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அது என்னன்னா ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ஒரு ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல பீப்புள் வந்து ரொம்ப பெட்டராவே பாத்தீங்கன்னா இருக்காங்க இயற்கையாவே. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஜென்ரலா ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செக் பண்ணணும். ஏன்னா நம்மளே ஒரு வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு வீடோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இப்ப நான் இருக்கேன், ஒரு வாடகை வீட்டுல தான் இருக்கேன் அப்படின்னா அதோட கஷ்டம் எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ ஜென்ரலா ஒரு வீடு எப்படி எப்படி இருக்கணும், அங்க அதுல என்னென்ன அம்யூனிட்டிஸ், என்னென்ன விஷயங்கள் அதை சுத்தி இருக்கணும், ஸ்கூலா இருக்கட்டும், லொகேஷனா இருக்கட்டும், மத்த விஷயங்கள்லாம் இப்போ ஒரு கடைக்கு போனா கூட அங்க இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் ஜென்ரலான விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு அந்த டிசிஷனை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பெட்டரா தான் எடுப்போம். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அடுத்தவங்க சொல்ற பேச்சை கேட்டெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல டிசிஷன் அப்படிங்கறத எடுக்க மாட்டோம். இப்போ ஒரு ஏரியால ஒரு வீடு இருக்கு, சரிங்களா? அந்த வீட்டோட ஆக்சுவல் மதிப்பே ஒரு 20 லட்சம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாருமே தெரிஞ்சே போயிட்டு 30 லட்ச ரூபா கொடுத்து ரேட் அதிகம்னாலும் பரவாயில்ல, இந்த ஏரியால வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், 30 லட்சம் என்ன 35 லட்சம் கூட கொடுத்து வாங்கலாம் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா நினைக்கவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த 20 லட்ச ரூபா ரேட்டுக்கு வாங்க பாப்பாங்க. இல்லைன்னா 18 லட்ச ரூபான்னு ரேட்டை குறைச்சு பேசி வாங்க தான் பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல பிளஸ் மட்டும் பார்க்காம மைனஸையும் சேர்த்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணுவாங்க. அது எதையுமே வந்து அவாய்டே பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் பிளஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட மைனஸ்க்கு தான் ஜாஸ்தி கொடுப்பாங்க. வீட்டை சுத்தி ஏதாவது பிரச்சனை இருக்கா, எல்லா கனெக்ஷன்ஸும் கரெக்டா இருக்கா, ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்களா, எல்லா விஷயமும் அங்க இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கிற மாதிரி தான் அவங்க பிளானே பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் ஓரளவுக்கு கம்மியா இருக்கணும், சமாளிக்க கூடியதா இருந்துச்சு அப்படின்னா தான் ஃபர்தரா அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற முடிவே அவங்க எடுப்பாங்க. சரி, ஒரு வீடை கூட விடுங்க, அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்களா? ஒரு சின்ன காசு இல்ல, பெரிய அமௌண்ட் போட போறோம் அப்படிங்கறதுனால அவ்வளவு யோசிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரு போன் வாங்குறோம் அப்படின்னா கூட, ஓகேங்களா, ஒரு மொபைல் வாங்குறோம் அப்படின்னா கூட அதுக்கே நம்ம அவ்வளோ டைம் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்றோம். எந்த மாடல், இப்ப என்னென்ன மாதிரியான லேட்டஸ்ட் மொபைல்லாம் வந்திருக்கு, அதுல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி எப்படிலாம் இது பண்றாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மொபைலே வாங்குறோம். சரி, அது கூட வந்து ஒரு 10,000 20,000 50,000 வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு எடுத்துக்கோங்க, சரிங்களா? சாப்பாடு ரொம்ப பசியா இருக்கிறத விட்டுருவோம், சரிங்களா? நமக்கு வெளியில போயிட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிடணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு அப்படின்னா அதுக்கு கூட கொஞ்சம் டைம் எடுத்து எங்க வந்து டேஸ்டான ஃபுட் இருக்கும், எங்க வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடையவே சூஸ் பண்ணி அங்க போயிட்டு வாங்கி சாப்பிடுறோம். ஓகே. ஆனா ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் சில நிமிஷங்கள்ல சில செகண்ட்ஸ் தான் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது எல்லாரும் இல்ல, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஆனா அதுதான் அவங்க பண்ற தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சுட்டி காட்டுறாரு. இந்த காரணத்தினாலதான் ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல அவ்வளவு பேர் பாத்தீங்கன்னா மோஸ்டா மணி மேக் பண்றாங்க. ஆனா அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல லாஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பத்தி நம்ம பார்க்கும் போதே ஏன் வந்து பீப்புள் ஃபெயில் ஆகுறாங்க, இதுல வந்து மெயின் பாயிண்ட் வந்து ஏன் பீப்புள் வந்து ரியல் எஸ்டேட்ல காசு சம்பாதிக்கிறாங்கிறது கிடையாது. நீங்க டைரக்டா அதுக்கு போயிடாதீங்க. நம்ம ஸ்டாக்ஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். அது அப்படியே கான்ட்ராஸ்டா இந்த பக்கம் ஸ்டாக்ஸ்ல நம்ம என்னென்ன பண்ண மிஸ் பண்றோம் அப்படிங்கறத பாருங்க. சோ அதுக்காக தான் ஆக்சுவலா ஆர்த்தர் வந்து இந்த டாபிக்ல அதை பத்தி ரொம்ப டீடைல்டாவே கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா டைரக்டா கொடுக்காம அதை இன்டைரக்டா பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. செகண்ட் கொஸ்டின்,
எனக்கு இப்ப காசு வேணுமா? ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட பர்சனல் ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஃபேமிலியா இருக்கோம்னா, நம்மளோட ஃபேமிலியோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப இம்மீடியட்டா நமக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன வழி வச்சிருக்கோம்? எல்லாத்தையுமே நம்ம பிளான் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு மேரிட் பெர்சன் இருக்காரு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. சோ, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸோ, இல்ல ஒரு காலேஜ் ஃபீஸோ பே பண்ற ஒரு நிலைமை வருது அப்படின்னா, இப்போ அதுக்கு அவர்கிட்ட என்ன பிளான் இருக்கு? ஓகேங்களா? இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே நம்ம முன்னாடியே தெளிவா பிளான் பண்ணிடணும். ஏன்னா, நெறைய பேர் பண்ற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, இப்ப கையில காசு இருக்கு. இத வச்சுட்டு என்ன பண்றது? டக்குனு ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். நமக்கு வந்து இதோ அன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். 2டே நாள்ல 40, 50% ஒரு ஸ்டாக் ஏறிருச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. சும்மா பேங்க்ல இருக்கிறதுக்கு ஸ்டாக்ஸ்ல போட்டு வச்சோம் அப்படின்னா, அவ்வளோ இன்கிரீஸ் ஆச்சுன்னா வந்த வரைக்கும் நமக்கு லாபம் தானே அப்படின்லாம் நினைச்சு இன்வெஸ்ட் பண்றவங்க நம்ம ஊர்ல நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அது எல்லாமே ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். ஏன்னா, ஸ்டாக்ஸ பொறுத்த வரைக்கும் ஹை வாலடைலிட்டி இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண உடனேலாம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்துராது. ஏன்னா, அதுல நெறைய ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. ஈவன் தோ நான் ஒரு ப்ளூ சிப் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா கூட நான் சேஃபான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதே மாரி ஷார்ட் டெர்ம் நீடுக்காகலாம் நம்ம வந்து உடனே உடனே நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ட செல் பண்ணி நம்மளோட செலவுகள பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ப்ராப்பரா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் ஒன்ஸ் இதுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே எல்லாமே நம்ம தெளிவா பிளான் பண்ணிடணும். இப்போ இன்வெஸ்ட்டே பண்ண போறீங்க அப்படின்னா, அத எவ்வளவு நாள் நீங்க ஹோல்ட் பண்ற பிளான்ல இருக்கீங்க? எதுக்காக அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க? அதோட கோல் என்ன? அதோட பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இது வந்து என் ரிட்டயர்மென்ட்க்காக, இல்ல இது என் பசங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காக, இல்ல அவங்களோட கல்யாணத்துக்காக, இல்ல ஏதோ ஒரு கோல் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப அந்த கோலுக்காக தான் அந்த இன்வெஸ்ட்மென்ட்ட பண்றோம் அப்படின்ற மாரி இருக்கணுமே தவிர, ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ட தயவு செஞ்சு இந்த பிக்ஸட் டெபாசிட்ல போடுற மாரி, இல்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல போடுற மாதிரி சும்மா போட்டு வைப்போம் ஒரு வட்டி வரட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். அந்த கோல் இருந்தா அந்த கோல்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஜர்னி. ஓகேங்களா? தொடர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு 40 வருஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குற ஒரு விஷயம் இல்ல. 10 வருஷம்னாலும் சரி, 20 வருஷம்னாலும் சரி, கன்டினியூஸா நம்ம பண்ணாதான் அதுக்கேத்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு இடையில திடீர்னு ஒரு பண தேவை வருது. எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரலாம். உண்மையாலே அது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே நம்ம கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்லாம் ஒண்ணு தனியா இருக்கணும். இருந்தாலும் அதை தாண்டி வேற சாய்ஸே இல்ல. இதுதான் ஃபைனல் சாய்ஸ் அப்படிங்கிற டைம் வரும்போது அதுதான் கரெக்டான டிசிஷனா இருக்கும் அப்படின்னா, அப்ப நம்ம பண்ணலாம். பண்ணவே கூடாது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அது நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் தான். நமக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வருது அப்படின்னா, பயன்படுத்துறதுக்கு தான் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம வேற ஒரு கோலுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். பட் இப்ப வேற சாய்ஸே இல்லங்கிறதுக்காக அத எடுக்கிறோம். அந்த மாதிரி கேஸ்ல அது ஓகே தான். மெயினா இங்க இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மளோட ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஓகேங்களா? அதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல ஃபெயில் ஆகுற மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்ற ஒரு காமனான மிஸ்டேக் இது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஒண்ணு ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன பத்தி யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்? நம்மளோட தேவை என்ன? நம்ம எதுக்காக இத பண்ணணும்? நம்ம எப்படி இத பண்ணலாம்? எது வந்து நமக்கு கரெக்ட்டா இருக்கும்? எப்படி பண்ணா நமக்கு சூட்டபிளா இருக்குங்கிற எத பத்தியும் யோசிக்காம, டக்குன்னு எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல பண்றது. அதே மாதிரி இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட். ஓகேங்களா? சேவிங்ஸ்க்கு அடுத்த லெவல் அப்படின்னே சொல்லலாம். எப்படி எல்லாருமே சேவ் பண்றது நல்லதோ, அதே மாரி எல்லாருமே இன்வெஸ்ட் பண்றதும் நல்லது தான். ஆனா, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, அது செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு என்ன பொறுத்தவரைக்கும் செட் ஆகும். என்னன்னா, நமக்கான வழிய தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அவரு பண்ற மாதிரி நான் பண்றேன்னா, அது எனக்கு செட் ஆகிராது. ஏன்னா, அவரோட இது வேற, என்னோட இது வேற. சரிங்களா? அப்படிதான் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் தப்பு. இப்போ என் சிச்சுவேஷனுக்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு வழி இருக்கலாம். அந்த வழி என்ன அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு, அதுக்கேத்த மாரி தான் நான் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னால எவ்வளோ பணத்தை இழக்க முடியுமோ, அவ்வளோ அமௌண்ட்ட தான் நான் வந்து இன்வெஸ்ட்டே பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ரிஸ்க்கானது தான். மேபி நம்ம எடுத்த டிசிஷன் தப்பா ஆகிருச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்மளோட மொத்த பணத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இழக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. நம்ம எவ்வளோதான் வந்து ஸ்டடி பண்ணி, எவ்வளோ பெட்டரா வந்து அனலைஸ்லாம் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாலும், நம்ம மொத்த காசையும் லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்க தான் செய்யுது. இந்த ஒரு நிதர்சனமான உண்மைய ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்தோம் அப்படின்னாலே, இந்த மாரி அசால்ட்டாலாம் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ கேம் விளையாடுற மாதிரி, ஒரு கேம்லிங் கேம்ல போயிட்டு பந்தயம் கட்டுற மாரிலாம் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு ஸ்டாக்க வாங்கிட்டு இருக்க மாட்டோம். 3வது கேள்வி, ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட்ல நம்ம சக்சீட் ஆகுறதுக்கான பெர்சனல் குவாலிட்டீஸ் நம்மகிட்ட இருக்கா? இந்த 3 கேள்வியில இந்த 3வது கேள்வி தான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம சக்சஸ் ஆகுறதுக்கு சில குறிப்பிட்ட குவாலிட்டீஸ் அப்படிங்கிறது நம்மகிட்ட கண்டிப்பா இருக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டீஸ் ஒரு லிஸ்டே பாத்தீங்கன்னா ஆர்த்தர் கொடுத்திருக்காரு. பேஷன்ஸ், அதாவது பொறுமையா இருக்கிறது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், காமன் சென்ஸ், ஒரு லாஸ ஹேண்டில் பண்றதுக்கான திறமை, ஓபன் மைண்டடா யோசிக்கிறது,
யோசிக்கிறது, நிதானமா இருக்கிறது, எமோஷனல் ஆகாம இருக்கிறது, தொடர்ந்து முயற்சி பண்றது, நம்ம தப்பு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஒத்துக்கிறது, தேவை இருக்கிறப்ப மாறுறதுக்கு தயாரா இருக்கிறது, நம்மளாவே சொந்தமா ரிசர்ச் பண்றது, ஒரு தப்ப ஒத்துக்கிறது, பயத்தை அவாய்ட் பண்றது அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். பட் ஒரு சில இம்பார்ட்டன்டான குவாலிட்டிஸ் தான் பாத்தீங்கன்னா ஆர்த்தர் இந்த இடத்துல கொடுத்திருக்காரு. சரி, இதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்ப இன்டெலிஜென்ஸ், அதாவது நம்மளோட அறிவு எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்றாரு. அது என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஜீனியஸா இருக்கணுங்கிற அவசியமே இல்ல அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதாவது நம்மளோட இன்டெலிஜென்ஸ மெஷர் பண்றதுக்கு ஐக்யூ அப்படின்னு ஒரு அளவு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஐக்யூ ரொம்ப கம்மியா இருந்தாலும் பிரச்சனை தான், அதே நேரத்துல ரொம்ப அதிகமா இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படிங்கிறாரு. கம்மியா இருந்தா புரிஞ்சுக்க முடியுது ப்ரோ ஏன் பிரச்சனை அப்படின்னு. அதிகமா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஓவர் திங்க் பண்றதுக்கான இடம் கிடையாது. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஏரியா தான். அவ்வளவு காம்ப்ளிகேட்டட்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலா யோசிச்சு அப்படிதான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. சோ என்ன சொல்றாருன்னா, ஒரு நார்மலான ஐக்யூ லெவல் இருந்தாலே போதும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறாரு. அடுத்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இல்லாமலே ஒரு டிசிஷனை எடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எல்லா விஷயமும் கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வாய்ப்பு ஆல்ரெடி நம்ம கையை விட்டு போயிருந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் வந்து செம்மையா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில இருந்த ஸ்டாக் வந்து திடீர்னு ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஏன் இந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ஏதேதோ காரணங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? இப்ப தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? எல்லாமே தெளிவா தான் இருக்கு நம்ம கிட்ட டேட்டா. ஆனா ஏற்கனவே கம்பெனி இந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆயிருச்சு. இதுவே அந்த கம்பெனிக்கு ஒரு ஓவர் வேல்யூவேஷன் தான். இப்ப இங்க இருந்து இன்னும் அந்த கம்பெனி வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா நியாயமே கிடையாது. சோ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப, அதாவது ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டில நம்ம டிசிஷன் எடுக்கும் போது ஃபுல் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்காது. அடுத்தது, எங்க நம்மளோட எமோஷன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பெரும்பாலான மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆக்சுவலா என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டை நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா ரியாலிட்டியில அவங்க அப்படி நினைச்சு பண்ண தப்பே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல அவங்க ரொம்ப காமனா பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? மார்க்கெட் இதுக்கப்புறம் நல்லா மேல ஏற போகுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இறங்கிரும். மார்க்கெட் இதே மாதிரி தொடர்ந்து இறங்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏறிடும். சரி, இது ஏதோ மார்க்கெட்குள்ள வர புதுசா இருக்கிறவங்க பண்ணா பரவாயில்ல. ப்ரொஃபஷனல் அட்வைசர்ஸே பாத்தீங்கன்னா இந்த ஒரு தப்ப வந்து திரும்ப திரும்ப பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டாவே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. 1972 மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வெறும் 15% ஆஃப் த அட்வைசர்ஸ் மட்டும் தான் மார்க்கெட் வந்து பியரிஷா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது 100 அட்வைசர்ஸ் இருக்காங்கன்னா 15 பேர் மட்டும்தான் மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து பியரிஷ் ஆக போகுது, இல்ல ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா இதே மாதிரி கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் சொன்னாங்க. 1974ல மார்க்கெட் வந்து அப்பதான் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆனா 65% அட்வைசர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டில் நெகட்டிவா தான் இருந்தாங்க. ரொம்ப பயத்துல இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு இருந்தாங்க. அடுத்து 1977ல மறுபடியும் மார்க்கெட் ஃபால் ஆகுற ஸ்டேஜ் அது. ஓகேங்களா? ஆனா அப்போ 10% ஆஃப் த அட்வைசர்ஸ் மட்டும் தான் நெகட்டிவா இருந்தாங்க. அதிகமான கான்பிடென்ட் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்துச்சு. மறுபடியும் 1982ல மார்க்கெட் திரும்ப ஒரு ரெக்கவர் ஆகுற ஸ்டேஜ். ஆனா 55% அட்வைசர்ஸ் அப்படிங்கிறவங்க நெகட்டிவா தான் இருந்தாங்க. திரும்ப 1987ல ஒரு கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி 80% அட்வைசர்ஸ் பாத்தீங்கன்னா பிரைஸ் இதே மாதிரி புல்லிஷா தான் இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்புனாங்க. இந்த டேட்டால இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஈவன் எக்ஸ்பர்ட்ஸா இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களும் தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சோ இந்த இடத்துல அந்த இன்வெஸ்டர்ஸோ இல்ல அட்வைசர்ஸோ முட்டாள்தனமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலா இங்க இருக்கிற பிரச்சனையே அந்த டைமிங் தான். ஏன்னா அந்த டைம்ல அவங்க அந்த டிசிஷன் எடுத்த டைம்ல அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான நியூஸ் தான் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா அவங்க கன்சியூம் பண்றாங்க, அதாவது பாக்குறாங்க. அதனால ஆக்சுவலா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கவனிக்க அவங்க தவறிடுறாங்க. எப்பெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மளோட எக்கனாமி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன் அது மேல அப்படின்னு நினைக்கிறாங்களோ, ஆக்சுவலா அப்பதான் பாத்தீங்கன்னா பிரச்சனையே ஆரம்பிக்குது. இந்த டேட்டாவை கேளுங்க. 1930கள்ல இருந்து 1960 வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனா இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் ஆளே இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா
பயந்துட்டு இருந்தாங்க. ஸ்டாக் ஐயோ நான்லாம் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு தான் நினைச்சாங்க. இதே 1970களோட ஆரம்பத்துல இருந்து 1987 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் வந்து மோசமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து மார்க்கெட் மேல ஒரு நம்பிக்கையோட பாத்தீங்கன்னா இருந்தாங்க. இதுல இருந்து மக்களுக்கு கான்பிடன்ட் வராமலாம் போகாது. ஆனா அந்த கான்பிடென்ட்டே தப்பான டைம்ல வரலாம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பயமும் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான டைம்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல ரிலீஸ் ஆன புக்ஸா இருக்கட்டும், ப்ரெடிக்ஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மள தவறான பாதையில கொண்டு செல்ற மாதிரி தான் இருந்திருக்கு. மிஸ்லீட் பண்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் யோசிக்கிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிரும். ஆனா அந்த இடத்துல அந்த ரியாலிட்டி அப்படியே தான் இருக்கும். பட் அவங்க யோசிக்கிற விதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மாறிடும். 1987ல நடந்த கிராஷுக்கு முன்னாடி அவங்க நாட்டோட எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதா மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. புது புது பில்டிங்ஸ் growthல ஃபோக்கஸ் பண்றதெல்லாம் பார்த்து ஓகே எக்கனாமி சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. பட் அந்த கிராஷுக்கு அப்புறம் அவங்க சொன்ன காரணங்கள்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. அவங்க எந்தெந்த growth எல்லாம் சுட்டி காட்டி இப்ப மார்க்கெட் வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த காரணங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா மார்க்கெட் ஏதோ ஒரு காரணத்தினால கிராஷ் ஆகி இருக்கு. இப்போ அவங்களுக்கு அது வந்து ஒரு ரிஸ்கான விஷயமா பாத்தீங்கன்னா தெரியுது. ஆக்சுவலா இந்த இடத்துல எதுவுமே மாறல. மாறின ஒரே விஷயம் மார்க்கெட் மட்டும்தான். அந்த பிரைஸ் மாறும்போது மக்களோட எண்ணமும் பாத்தீங்கன்னா அதோடய சேர்ந்து மாறிடுது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட எமோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் கடந்து வரும் அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கன்சர்ன், அதாவது பயம். இது எப்ப நடக்கும் அப்படின்னா பிரைஸ் எப்பெல்லாம் ஃபால் ஆகுதோ அப்பதான் உடனே நம்ம வந்து பயப்பட ஆரம்பிப்போம். புதுசா ஸ்டாக் வாங்குறதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டாக்க வாங்குறது தான் பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம். ஏன்னா ஒரு பெஸ்ட் வேல்யூல நமக்கு அந்த ஸ்டாக் வந்து கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு லோ பிரைஸ்ல ஒரு சீப்பான பிரைஸ்ல அந்த ஸ்டாக்க வாங்குறதுக்கான ஒரு சிச்சுவேஷனா அது இருந்திருக்கும். நம்பர் 2 காம்ப்ளசன்சி, அதாவது ஓவர் கான்பிடன்ட். இது எப்ப வரும்னா அப்படியே ஆப்போசிட். பிரைஸ் வந்து பயங்கரமா ஏறிக்கிட்டு இருக்கும். பீப்புள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா கான்பிடென்ட்டா பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி பிரைஸ் ஏறுது அப்படின்னாலே நம்ம ஃபண்டமெண்டல்ஸை தொடர்ந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணணும். ஏன்னா அந்த பிரைஸை சப்போர்ட் பண்ற மாதிரி டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னா அது ஒரு காணல் நீர் மாதிரி தான். காணல் நீர் நம்ம ரோட்ல எல்லாம் போகும்போது வரும் இல்லையா, பாக்குறதுக்கு அங்க ஏதோ தண்ணி ஒரு குளமே இருக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனா ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி டெம்பரரியா பிரைஸ் இந்த மாதிரிலாம் ஏறும், ஓகேங்களா. பட் அதை சப்போர்ட் பண்ற அந்த ஃபண்டமெண்டல்ஸ் இல்ல அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஒரு அர்த்தமும் இல்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொலாப்ஸ் ஆகதா போகுது. அதனால அதை வந்து தொடர்ந்து நம்ம கேர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா செக் பண்ணணும். இந்த ஸ்டேஜ்ல மூணாவது ஸ்டேஜ் கேபிட்டுலேஷன், அதாவது இதான் கிவ் அப் பண்ற ஸ்டேஜ். ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த இதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். உடனே பயத்துல லோ பிரைஸாவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு லாஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வித்துட்டு வந்துருவோம். இது நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி பாத்தீங்கன்னா திரும்ப 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 நமக்கு நடந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா. மார்க்கெட் ஒரு லோ பிரைஸ்ல தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி பிரைஸ் வந்து ரொம்ப ஃபால் ஆகிட்டு இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு பயம் அப்படிங்கிறது வந்துடும். சோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சீப்பான பிரைஸ்ல வாங்கவே மாட்டோம். அங்க இருந்து ரெக்கவர் ஆகிட்டு வரும்போது கூட இல்ல எப்ப வேணாலும் இது விழுந்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் ஏறத வேடிக்கை பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹை பிரைஸ், ஓகே இதுக்கப்புறம் இறங்காது போல இருக்கு, இவ்வளவு தூரம் ஏறிட்டே வந்துருச்சு போலயே, அப்ப இங்க இருந்து இனிமேட்டு ஏறதான் போது போல அப்படின்னு ஒரு ஹை பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாங்குவோம். இன்னும் அந்த ஹை பிரைஸ் போக 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 கான்பிடென்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். அப்ப கூட வந்து ஒரு கரெக்டான டைமா பார்த்து அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம்னா இல்ல, இன்னும் ஏறும் அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும், விழுந்துகிட்டே இருக்கும். இல்ல லாஸ் வர ஆரம்பிக்குது, இதுக்கு மேல வந்து இது ஏறாது போல இருக்கு, தொடர்ந்து இறங்கிட்டே இருக்கு அப்படிங்கறத பார்த்து ஒரு பாயிண்ட்ல பயம் வந்து திரும்ப ஒரு சீப்பான பிரைஸ்ல போயிட்டு நம்ம செல் பண்ணுவோம். மறுபடியும் மார்க்கெட் இறங்குறத பார்த்துட்டு ஓகே இதுக்கப்புறம் எல்லாம் வாங்க வேண்டாம், இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு அப்படின்னு இது ஒரு சைக்கிள் மாதிரி பாத்தீங்கன்னா திரும்ப 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 நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் நான் வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர் ப்ரோ, நான் வந்து லாங் டர்ம் தான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு அப்படின்னா கூட உடனே பயத்துல போயிட்டு செல் பண்ணிட்டு வந்துருவாங்க. இல்ல மார்க்கெட் கொஞ்சம் ஏறிச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது பெரிய லாஸா இருந்தாலும் சரி, சின்ன ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப 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 வாலடைலான ஒரு இடம், ஓகேங்களா. பிரைஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ ஆர்த்தர் வந்து ஃபெடலிட்டி மேல்கன் ஃபண்ட் மேனேஜ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 35% அளவுக்கு அந்த மோசமான சிச்சுவேஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, 10 to 35% அளவுக்கு பிரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பார்த்திருக்காரு. இப்ப 1987 ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா 40% ஏறிச்சு, திரும்ப டிசம்பர்ல பாத்தீங்கன்னா 11% ஃபால் ஆச்சு. பட் ஃபைனல் ரிட்டர்ன் நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 1% மட்டும் தான். ஆவரேஜா ஸ்டாக்கோட பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 50% பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் $50 இருக்கு அப்படின்னா அது $60
$50 போகவும் சான்ஸ் இருக்கு, $40 போறதுக்கும் பாத்தீங்கன்னா சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது காமனா இன்வெஸ்டர்ஸ் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, $50 இருக்கிறப்ப வாங்கிடுவாங்க. $60 போறப்ப செல் பண்ணாம ஓகே 50ல இருந்து 60 வந்துருச்சு, இன்னும் ஏறும் போல இருக்குன்னு $60ல போயிட்டு திரும்ப வந்து வாங்குவாங்க. திரும்ப பிரைஸ் $40 வரும்போது மொத்த ஸ்டாக்கையும் வந்து லாஸ்ல செல் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் எந்த ஒரு புக்குனாலையும் பாத்தீங்கன்னா மாத்திர முடியாது அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. சில பேர் நான் வந்து ஒரு கான்ட்ராரியன் இன்வெஸ்டர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, மத்தவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் பண்ணேன் அப்படின்னாலே என்னால வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஐடியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்றாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான விஷயத்த பண்றாங்க. பட் அது வந்து ஒரு ட்ரூ கான்ட்ராரியன் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொறுமையா பாத்தீங்கன்னா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. மத்தவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டாத ஸ்டாக்ஸ் அவங்க வாங்குவாங்க. ரொம்ப போரிங்கான மத்தவங்களால வந்து இக்னோர் பண்ணப்பட்ட கம்பெனிஸ பாத்தீங்கன்னா அவங்க வாங்குவாங்க. அவங்கள தான் கான்ட்ராரியன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஎஃப் ஹட்டன் அப்படிங்கிறவரு ஒன்னு சொல்லுவாரு. என்னன்னா, எப்ப நம்ம பேசுறோமோ அது எல்லாருமே பாத்தீங்கன்னா கேட்பாங்க அப்படின்னுவாரு. ஆனா இன்வெஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மத்தவங்க சொல்றத கேட்கறது தான் ஒரு பெரிய பிரச்சனையை பாத்தீங்கன்னா உருவாக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றது இல்ல. அவங்க ஒன்னு சொல்லுவாங்க, இவங்க ஒன்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லாத ஒரு நாய்ஸை தான் பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். சோ இங்க ஒரு இம்பார்ட்டன்டான ரூல் என்ன அப்படின்னா, நம்மளோட கட் ஃபீலிங்கை நம்ம கண்ணை மூடிட்டு நம்பவே கூடாது. அதுக்கு பதிலா நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்பவுமே நம்ம டிசிப்ளின்டா இருக்கணும். சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது அவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒரு கரெக்டான கம்பெனியை சூஸ் பண்ணணும், ஃபண்டமெண்டலி அது ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை ஒரு கரெக்ட் வேல்யூ கொடுத்து வாங்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு அதை நம்மளால ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அதை ஹோல்ட் பண்ணணும். அந்த ஹோல்டிங் பீரியட்லயே அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸையும் ரெகுலரா பாத்தீங்கன்னா செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் ஸ்டில் இதை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோல வச்சுக்கலாமா இல்ல இதை வந்து செல் பண்ணிடலாமா அப்படிங்கறத நம்மளால முடிவு பண்ண முடியும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்ன் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படிங்கறத சொல்லி இந்த சாப்டர் முடிக்கிறாரு. நீங்க ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? பட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படினாலும் சரி, இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரியல அப்படினாலும் சரி, இல்ல ப்ராப்பரா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க அப்படினாலும் சரி, கவலையே படாதீங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. நம்மளோட அடுத்த வீடியோல இந்த புக்கோட 5th சாப்டரை பத்தி டீடைல்டா பார்க்கலாம். சோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay tuned.